இந்த வழியில் என்ன பார்க்க போகிறோம்னா சிறகடிக்க ஆசை அப்படின்னு சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். அந்த சீரியலில் என்ன போட போகிறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, இப்போ முத்து வந்து மீனா வந்து சம்மதிக்க மாட்டேங்கிறாரு. உடனே மீனா நான் மாமாட்ட சொல்கிறேன் அப்படி சொல்கிறாரு. சொல்லு எங்கள் அப்பா இன்றைக்கி நியாயத்தை தான் சொல்லுவார், அதுதான் நானும் சொல்கிறேன், நியாயம் சொல்கிறேன், மாமாக்கிட்டேயும் நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறார். கண்டிப்பாக கேட்பேன், மாமாட்ட தான் கேட்கணும், அவர் தான் நியாயம் சொல்லுவார் அப்படி சொல்கிறாரு. உடனே சரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாமா வந்துடுறாரு. மாமாட்ட வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி விஷயம் மாமா வந்து சொல்கிறாரு, அந்த பொண்ணுக்கு சீதாவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சின்ன வயசுல காதல் வருதுன்னு பற்றியா அப்பா எப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வயசுனா காதல் வரத்தான் செய்யும், அந்த பையனை அவளுக்கு பிடிச்சிருக்கு, நல்லவனா இல்லையாங்கிறது நீ வாழ போகிறதில்ல, அண்ணன் உன் மேலே மதிப்பு வச்சு அவங்க வீட்டில் சொல்லியிருக்காங்க, அவன் கூட அவன் வாழ்கிறது அவள் இஷ்டம், அதை வந்து நீ கேட்கறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முத்து வந்து எதுவும் சொல்லாமல் நிற்கிறாரு. அது சரி நம்ம ஆஸ்பத்திரியில் போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரி வந்து போகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கூட்டமாக இருக்குது. அங்கே வந்து ஒரு அம்மா வந்து அழுதுகிட்டாங்க. நான் எவ்வளவோ சொன்னேன் கேட்காம கடைசியாக அவன் செத்து போயிட்டானே, காதல் சேர்த்து வச்சுருந்த அளவுக்கு எங்கேயோ கண்காணாத இடத்துல 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்துருவாங்க, ஆனால் நான் சேர்த்து வைக்க மாட்டேன்னு சொன்னதால் இன்றைக்கி என் பிள்ளையே இல்லாமல் போயிட்டாங்களேன்னு கதறி அழுறாங்க. இதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா முத்து அப்படியே திகச்சு போகிறாரு. ஐயோ இது என்னாச்சு அப்படி சொல்கிறாரு. இதுக்கப்புறம் முத்து மனசு மாற வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதை பார்த்தோன்னே கண்டிப்பாக முத்து மனசு மாறுறாரா என்ன செய்ய போகிறா பார்ப்போம். ஏன்னா இதை பார்த்தானா கண்டிப்பாக அவருடைய மனசு மாறும், பயந்து போயிடுவார். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. தொடர்ந்து போடுற எல்லா வீடியோவையும் வந்து மறக்காமல் பாருங்கள். இந்த வார டிஆர்பி வந்து பார்ப்போம். இந்த வார டிஆர்பி வந்திருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிறகடிக்க ஆசை தான் எப்போவுமே முதல் இடத்துல வரும். இப்போ 3ஆவது இடத்துக்கு வந்து சிறகடிக்க ஆசை போயிருக்கு. முதல் இடத்த பாண்டியன் ஸ்டோர் அப்படிங்கிற சீரியல் வந்து முதல் இடத்த வந்து பிடிச்சிருக்கு. 2வது ஐயனார் துணை அப்படிங்கிற சீரியல் வந்து பிடிச்சிருக்கு. இப்போ வந்து எந்த விறுவிறுப்பும் இல்லை, பரபரப்பும் இல்லை, சிறகடிக்க ஆசை நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 3ஆவது இடத்துக்கு வந்து போயிடுச்சு. இப்போ போன வாரம் வந்து அரசியோட கல்யாணம் நடக்குமா நடக்காதான் ரொம்ப பரபரப்பாக இருந்ததுனால முதல் இடத்த வந்து விஜய் டிவியில் பிடிச்சிருக்கு. இப்போ 10 ரேட்டிங்கில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கயல் சீரியல் தான் வந்து பிடிச்சிருக்கு. கயல் பருப்புகள் வழக்கம் போல் பிடிச்சிருக்கு. 4வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 4 இடத்துலையுமே அதான் வந்து பிடிச்சிருக்கு. 5வது இடத்துல வந்து பாண்டியன் ஷோ வந்தது. இதுவரை 7, 8 இப்படி தான் வந்தது. இதுக்கப்புறம் 5 இடத்துக்குள்ளே வந்து பாண்டியன் ஷோ 5வது இடத்த வந்து பிடிச்சிருச்சு. 5வது இடத்துல இந்த சிறகடிக்க ஆசை வந்து பார்த்திங்கன்னா இப்போ இறங்கி போச்சு. 6வது இடத்துல அன்னம் அப்படிங்கிற சீரியல் வந்து வந்திருக்கு. அன்னம் ஐயனார் துணை 2மே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் விரும்பி பார்க்கறனால 2மே 6வது இடத்த பிடிச்சிருக்கு. 7வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன சீரியல் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சிறகடிக்க ஆசை சீரியல் 7வது இடத்த வந்து பிடிச்சிருக்கு. 8வது இடத்துல வந்து மகாநதி அப்படிங்கிற சீரியல் வந்து பிடிச்சிருக்கு. எதிர்நீச்சல் சீரியல் வந்து 7வது இடத்துல வரும், அது வந்து 9வது இடத்துல வந்து போயிருக்கு. 10வது இடத்துல வந்து எந்த சீரியல் பிடிச்சிருக்கு அப்படின்னு ஜி தமிழ் கார்த்திகை தீபம் அப்படிங்கிற சீரியல். இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா 5 சீரியல் வந்து சன் டிவியில் வந்திருக்கு, 4 சீரியல் வந்து விஜய் டிவியில் வந்திருக்கு, ஒரு சீரியல் ஜி தமிழில் வந்திருக்கு. இப்படி 3 இதிலே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் வந்து எப்போவுமே சிறகடிக்க ஆசை தான் வரும். ஆனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் ஐயனார் துணை இதுக்கு அடுத்தது தான் இந்த சிறகடிக்க ஆசை 3வது இடத்துக்கு போயிருக்கு. ஏன்னா எந்த விறுவிறுப்பும் இல்லை அப்படின்னா 3வது இடத்துக்கு வந்து தள்ளியிருக்கு. பாண்டியன் ஸ்டோர் விறுவிறுப்பாக இருக்கிறதுனால முதல் இடத்துல வந்திருக்கு. 2வது இடத்துல ஐயனார் துணை வந்து ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கிறதுனால அதுவும் 2வது இடத்துக்கு வந்திருக்கு. இப்போ மகாநதி மக்கள் விரும்பி பார்க்கறதுனால 4வது இடத்துக்கு போயிருக்கு. 5வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா சின்ன மருமகள் அப்படிங்கிற தொல்லை வந்து பிடிச்சிருக்கு. ஆகா கல்யாணம் பாக்கியலட்சுமி அதெல்லாம் வந்து டயத்தை மாற்றினதால ஒரேடியாக ரேட்டு கம்மியாச்சு. இதுக்கு முன்னாடி நல்ல ஒரு ரேட்டிங் தான் எடுத்துருந்தது. ஒரேடியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டயத்தை மாற்றினால மக்கள் வந்து பார்க்கல. இருந்தாலும் 5.6 வந்து பாக்கியலட்சுமி வந்து எப்போவுமே மாஸ் தான் சொல்லலாம். ஏன்னா பாக்கியலட்சுமி சீரியல் வந்து மக்கள் வந்து விரும்பி பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, அதனால் அங்கே போயிருக்கு. இந்த வாரம் டிஆர்பி ரேட்டு இவ்வளோ வந்திருக்கு. தொடர்ந்து மக்கள் வந்து எல்லாருமே இந்த சேனலை ஆதரிங்க, தொடர்ந்து பாருங்கள். நன்றி.